கேடு கெட்ட பிளான் போடுற சிந்தாமணிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மக ரேகாவே விளக்குமாறால வெளுன்னு வெளுக்கிறத பார்க்கறதுக்கு நீங்களும் ஆர்வமா இருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மறுநாள் காலையில அண்ணாமலை ஹாலில் உட்காந்து நியூஸ் பேப்பர் வாசிச்சுக்கிட்டு இருக்க அதே சமயம் மீனா காஃபி எடுத்துட்டு வந்து மாமா காஃபி மாமா அப்படின்னு கொடுக்க, நீ கொடுக்குற இந்த காஃபில தான் அவர் உயிர் வாழ போறாரா, நீ இவரோட உயிருக்கு யமனா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி உனக்கு இங்க இருக்கிறதுக்கு மனசு வருது, உங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க பாரு, அதான் நீயே ஒரு சுயநலவாதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் ஏன் உங்ககிட்ட பேசணும், நீ மட்டும் நல்லா 3 வேளையும் கொட்டிட்டு இந்த வீட்டில் இருக்கணும், அவர் உயிர் வாழ்ந்தா என்ன செத்தா உனக்கு என்ன, என்னோட தாலியை பத்தின கவலை எனக்கு தானே இங்க இருக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னு பக்கத்துல நிக்கிற முத்துவையும் பார்த்துட்டு ஜாட பேசுறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்றாரு, இதை பாரு விஜயா, இந்த பிரச்சனை நேத்தோட முடிஞ்சிடுச்சு, இந்த மூட நம்பிக்கையில நான் நம்பிக்கை இருக்கிறவன் கிடையாது, மீனா இந்த வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லவே லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி அண்ணாமலைக்கு இருக்க, உடனே டேய் முத்து, ஏன்னா ஒரு மாதிரி கையெல்லாம் வெடவெடப்பாக இருக்குது, ஒரு கிடுகிடுகிடுன்னு எனக்கு ஒரு மாதிரி வேர்க்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே முத்துவோ, அப்பா நான் சீக்கிரமாக போய் ஏதாவது டாக்டர் இருந்தாங்கன்னா பக்கத்தில் கூட்டிகிட்டு வரட்டாப்பா அப்படின்னு கேட்க, உடனே விஜயா, இதுக்கு தான் இந்த பாவியை அப்போவே வெளியில் துரத்தி விடுங்கன்னு சொன்னேன், ஐயோ பாவனு கூட்டிகிட்டு வந்த உங்களுக்கே கடைசியில் யமனா வந்து நிற்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயா அண்ணாமலைக்கு என்ன ஆகுதுன்னு கவலைப்படாமல் மீனாவை திட்டுறதுலேயே குறியா இருக்கா. உடனே ரவி சொல்றாரு, அண்ணே சீக்கிரமா கார் ஸ்டார்ட் பண்ணுன, அப்பாவை கீழே கூட்டிட்டு போய் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, இதோ வாடா புடிடா ரவி அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கமாகவும் ரவி ஒரு பக்கமாகவும் அண்ணாமலைய தோள் மேலே கை போட வச்சு கீழே கூட்டிட்டு வர்றாங்க. அவர்னால நடக்கவே முடியாம ஒரு கட்டத்தில் கீழே ஸ்டெப்ல 3 படி இருக்கும் பொழுது அப்படியே தவறி கீழே விழுந்துடுறாரு. உடனே விஜயா நெஞ்சா அடிச்சுட்டு, பின்னாடி எதுக்கு நீ வர்ற, அவர் உயிரோடு இருக்காரா செத்துட்டாரான்னு பார்க்கலான்னு வர்றியா, பேசாம போயிடு அப்படின்னு கை காமிக்க, மீனாவோ பின்னாடி அழுதுகிட்டே, அத்தை அப்படியெல்லாம் நான் நினைக்கல அத்தை அப்படின்னு சொல்ல, இதை பாரு உங்ககிட்ட யாரும் விளக்கம் கேட்டுட்டு நிக்கல, உன் முகத்துல முழிக்கிறக்கே பிடிக்கலடி போடி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா, ஐயோ என்னங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க நான் இருக்குங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே அண்ணாமலையும் பேச முடியாமல், அதான் விஜயா மீனாவை வர சொல்லு என் கூட, என்ன ஆனாலும் மீனா என் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, என்னங்க நேற்று தான் அந்த சாமியார் அம்மா சொன்னாங்கல்ல இவ உங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு, இப்போ இவளையே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக அங்கேருந்து திரும்பி நீங்கள் வரவே முடியாது அப்படின்னு விஜயா சொல்ல, அபசகுணமாக பேசாதீங்கம்மா அப்படின்னு ரவியும் திட்டுறாரு விஜயா. உடனே முத்து, டேய் ரவி அப்பாவை நல்லா பத்திரமா பிடிச்சிக்கடா, மீனா பார்த்து அப்படின்னு சொல்ல, மாமா கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா மாமா அப்படின்னு சொல்ல, உடனே பக்கத்தில் இருக்கிற விஜயாவோ, ஏண்டி அவர் உயிர் போகிற நிலைமையில் இருக்காரு, இந்த சமயத்தில் தண்ணி குடிக்கிறீங்களான்னு கிண்டலாடி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு இருக்கிற கொழுப்பு இருக்குதே அப்படின்னு சொல்ல, அம்மா மீனா குடுமா தண்ணி கொஞ்சம் தாக அடிக்குது அப்படின்னு வாங்கி அண்ணாமலையும் குடிக்கிறாரு. உடனே விஜயா நீ பேசாமல் இங்கேயே இரு விஜயா, பசங்களும் மீனாவும் என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் போதும் அப்படின்னு முடியாமல் பேசுகிறாரு அண்ணாமலை. உடனே அது எப்படிங்க உங்களை இப்படி ஒரு சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு என் மனசு கேட்குமா அப்படின்னு சொல்ல, அப்போ பேசாமல் வாயை மூடிட்டு வா அப்படின்னு அண்ணாமலையும் விஜயாவை திட்டுறாரு. அதே சமயம் அங்கே முத்து மீனா ரவின்னு அண்ணாமலையை எல்லாருமா கூட்டிக்கிட்டு போகிறத அந்த ரோட்டில் சிக்னலில் காரில் நின்றுக்கிட்டு இருக்க சிந்தாமணியும் அப்படியே அண்ணாமலை சாஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு, என்னமோ விஜயா குடும்பத்தில் பெரிய சோகம் நடக்கிற போல இப்படி எல்லாரும் ஒரு முகத்தை வச்சுட்டு போகிறாங்களே, சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய் சேரட்டும், அதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறத விஜயாவுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுருவோம் அப்படின்னு ஃபோனை எடுத்து சிந்தாமணி கால் பண்ணுறாங்க. மாஸ்டர் எங்கே மாஸ்டர் இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உடனே விஜயாவும் ஃபோனை அட்டன் பண்ணி, சிந்தாமணி அது ஏன் சிந்தாமணி கேட்குறீங்க, என்னோட தாலிக்கு அந்த சாமியார் அம்மா சொன்ன மாதிரி ஒலை வச்சிருவா போல அந்த மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே சிந்தாமணியும், என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க, ஏன் அண்ணனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஏன் கேட்குறீங்க, இப்போ தான் ஐசியூக்குள்ளே அப்படியே அழைச்சிட்டு போயிருக்காங்க அவரை, என்ன ஆகுன்னு தெரியலை, ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும், எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கப்புறம் தான் அவர் உயிர் பிழைப்பாரா இல்லையாங்கிறதே சொல்ல முடியும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்ல, உடனே சிந்தாமணியும், மாஸ்டர் இதுக்கு தான் நான் அப்பாவே சொன்னேன், அந்த மீனா ஒரு ராசி இல்லாதவன், அந்த சாமியார் அம்மாவும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் தான் அவளை
இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு எப்படியோ உங்கள் தலையில் நீங்களே மண்ணள்ளி போட்டுக்க போகிறீங்க பாருங்க மாஸ்டர் அப்படின்னு அங்கே சிந்தாமணி எச்சா தூபம் போட்டு விட விஜயாவும் இல்லை சிந்தாமணி, இன்னைக்கு இப்போவே இந்த ஹாஸ்பிட்டலோட அவளை நான் துரத்தி விடுறேனா இல்லையான்னு பாருங்க. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன் சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. மீனா அழுதுகிட்டு உட்காந்துருக்க. எந்திரி முதல்ல, இங்கே உட்காந்து நீலி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்க, முதல்ல போடி அப்படின்னு சொல்ல உடனே உள்ள ஐசியூலேருந்து நர்ஸ் ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க, இங்கே யாருங்க மீனா? மிஸ்டர் அண்ணாமலையோட கூட அட்டெண்டரா இல்லை ஃபேமிலி மெம்பரா? அவங்கள அவர் இமீடியட்டாக பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல நான் தாங்க மீனா அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும் ஆமாம், அவருக்கு கொஞ்சம் கூட புத்தியே கிடையாது. அவரோட உயிருக்கு யமனா வந்தவளை தூக்கி வச்சுட்டு ஆடுன்னு ஆடிதான் இந்த நிலமையில வந்து இங்கே படுத்திருக்காரு. இன்னும் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் மூஞ்சியை திருப்பிக்க நான் வர்றேங்க அப்படின்னு ஐசியூக்குள்ளே மீனா போக கையை பிடிச்சிட்டு முத்து எங்கம்மா மீனா, எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் நல்லா இருவேன், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்ல மாமா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றும் ஆகாது மாமா, நீங்கள் நல்லா இருவீங்க அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. உள்ளிருந்து வெளியில் வந்த டாக்டர் சொல்கிறாங்க, உள்ளே இருக்கிற மிஸ்டர் அண்ணாமலைக்கு மீனா தாங்க ட்ரீட்மெண்ட்டு. ஏன்னா அவர் அவங்கள ரொம்ப நம்புகிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி அவங்கள பார்த்தாவே அவங்க ஜீன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆகி அவர் அவங்கள பார்த்துட்டு தான் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வர்றாரு. அதுக்குள்ளே டெஸ்ட் ரிப்போர்ட்ஸும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சிந்தாமணி அந்த சாமியார் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா என்ன நீ சொன்ன அதே மாதிரி பழிச்சிருச்சுமா, நாம என்னமோ அந்த மீனாவை துரத்துறதுக்கு சும்மா உன்னை வச்சு ஏற்பாடு பண்ணால் கடைசியில் உண்மையிலேயே கடவுள் நமக்கு துணை இருக்கிற மாதிரி அந்த அண்ணாமலைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் சாகிற நிலமையில கிடக்கிறானா. அந்த விஜயா வேற முட்டாள்தனமாக எப்பவும் போல நான் சொல்கிறத நம்பிட்டா அப்படின்னு சந்தோஷத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் முன்னாடி போர்ட்டிக்கல்ல நின்று அதே சமயம் உள்ளே இருந்து ரேகா என்ன அம்மா என்றைக்குமே இல்லாமல் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதே சமயம் அந்த ஆப்போசிட் சைடில் பேசின சாமியார், பார்த்தீங்களாம்மா பார்த்தீங்களா, அதுதான் என்னோட ராசிங்கிறது, நான் போய் சொன்ன நேரம் தான் அது பழிச்சிருக்கு. சரி, எனக்கு இன்னொரு பணம் 10,000 வேணும், வந்து வாங்கிட்டு போகவா அப்படின்னு சொல்ல வா வீட்டுக்கே வா நான் தரேன் அப்படின்னு சிந்தாமணியும் சந்தோஷத்தில் எப்படியா இருந்தாலும் மீனாவை அந்த வீட்டிலிருந்து விஜயா அடித்து துரத்திடுவா அப்படின்னு குஷியில் சிந்தாமணியும் அந்த சாமியாருக்கு பணம் கொடுக்குறாங்க. அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிடுற ரேகா சிந்தாமணி கிட்ட பணத்தை வாங்கிட்டு கேட்டுக்கு வெளியில போற அந்த சாமியாரா நடிச்ச அந்த லேடியை துரத்திக்கிட்டே பின்னாடி போறாங்க. போய் நிப்பாட்டி என்ன எதுக்காக எங்க அம்மா கிட்ட 10,000 ரூபாய் பணம் வாங்கினேன், மீனான்னு என்னமோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, உண்மையை சொல்லுங்க, 2 பேரும் சேர்ந்து மீனாவுக்கு ஆப்போசிட்டா என்ன பிளான் போட்டீங்க? எல்லாம் எனக்கு எங்க அம்மாவை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்க. சத்யா என் ஃப்ரெண்டு, அவனோட அக்கா தான் மீனா, அவங்க தான் இவங்களுக்கு பிஸ்னஸ்ல பெரிய எனிமி, அவங்களுக்கு ஏதோ தொந்தரவு கொடுக்கறதுக்கு தான் உன்னை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கங்கிறத உன்கிட்ட ஃபோனில் பேசினதையும் உனக்கு பணம் கொடுத்ததையும் வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அண்ணாமலைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அவர் செத்து போயிடுவார்னு என்னை சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி அங்கே ரேகாவோட அடி தாங்க முடியாமல் உளறிடுறாங்க சாமியாரா நடித்த பொண்ணு. அதை ஆடியோ அண்ட் வீடியோ ஆதாரமாக வாங்கிடுறாங்க ரேகாவும். உடனே சரி அப்படின்னு சத்யா உங்கள் அக்கா மீனா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சத்யாவும் அது ஏன் கேட்குற ரேகா, நாங்கள் எல்லாருமே அண்ணாமலை மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல அங்கே விஜயாவும் குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே அங்கே பொறுமை தாங்க முடியாமல் மீனாவை அடிக்கிறதுக்கு போகிறாங்க. வெளியே போடி, நீ வெளியே போறியா இல்லையாடி, நீ இருக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக இன்னும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்க போகிறாரு அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கு. உடனே மனோஜோ, இதை பாரு, நீ இங்கே இருந்தா என்ன பெரிய டாக்டரா, எங்கள் அப்பாவை காப்பாற்ற போறியா, நீ போனாலாவது அவர் பழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தானே எல்லாருமே சொல்கிறாங்க, போ வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கமாகவும் விஜயா ஒரு பக்கமாகவும் மீனாவை கையை பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் இழுத்துட்டு வர அதுக்குள்ள அப்பாவுக்கு சரியாயிடணும்னு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு விபூதி வாங்கிக்கிட்டு உள்ளே வர்ற முத்துவும் நிற்க அதை பார்த்துட்டு என்ன என் பொண்டாட்டியை நான் இல்லாத சமயம் அடித்து துரத்துறீங்களா, இவனால் நிச்சயமாக அப்பாவுக்கு ஒன்றும் வந்திருக்காது அப்படின்னு சொல்ல ரவியும் பாரு நானும் சொல்லிகிட்டே இருக்கிறேன்டா, இவங்க 2 பேரும் கேட்காம அண்ணியை அடித்து வெளியில் இழுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அதே சமயம் ரேகாவும் நிச்சயமா இதை பாருங்க, அந்த சாமியார் சொன்னதெல்லாம் பொய், அது எங்கள் அம்மா ஏற்பாடு பண்ணின ஆள், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தை அங்கே காமிக்கிறாங்க. பின்னாடியே சத்யாவோட அம்மா எல்லாரும் இருக்க விஜயாவும் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு முத்து, ஆரம்பத்திலேயே சொன்னேன் கேட்டிங்களா, இதெல்லாம் சும்மா போலின்னு, இது யாரும் நம்புறவங்க தான் நம்புவாங்க, நம்ம எல்லாம் நம்பணுங்கிறது இல்லை, ஏன்னா நம்ம எல்லாம் கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்க அப்படின்னு முத்துவும் திட்ட உடனே ஐயையோ என்ன இந்த சிந்தாமணி இந்த மாதிரி வேலையெல்லாமா பாப்பா
அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்து நிக்கிறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் இருக்கட்டும் அந்த சிந்தாமணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறாங்க போய் அடிக்கிறதுக்காக. உடனே ரேகா சொல்றாங்க, இல்லைங்க எங்க அம்மாவை ஏற்கனவே விளக்குமாறால அடிச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்க. அவங்க நான் கொடுத்த அடியிலேயே இனிமேல் இந்த மாதிரி கேடு கட்ட பிளான் எல்லாம் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல டாக்டர் சொல்றாங்க, என்னம்மா அண்ணாமலை சுத்தமா ரெடி ஆயிட்டாருமா, அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு.